ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி நான் உடுப்பாத்தி மீன் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மீன் ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ். ஆயிரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியோ ஆஞ்சி எடுத்துட்டேன். ரோமனையும் சிசரையும் மாற்றி மாற்றி போட்டு எப்படியோ ஆஞ்சி எடுத்துட்டேன். பாருங்கள், முள்ளெல்லாம் கட் பண்ணிட்டேன். செதில் ஒடிக்கிறேன். செதிலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம துண்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். மீன் டேஸ்ட்டாக இருக்கும். இது உயிரோட மீன், அதனால தான் நான் வாங்கினேன். சரிங்களா, நீங்கள் இந்த மீன் நல்லாயிருக்கும். குழம்பு செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், வறுத்தாலும் நல்லாயிருக்கும். துண்டு நல்லா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ஏன்னா என் பொண்ணு ஒரு பாறை மீன்லாம் கொஞ்சம் சிகப்பாக இருக்கும்ல, இப்போ சாப்பிட மாட்டாள். வெள்ளை துண்டு தான் கேட்பா. அதனால் அது வெள்ளைன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா, இந்த மீனோட துண்டு வெள்ளையாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். மீனே வெள்ளையாக இருக்கும். இந்த பாறைலாம் இந்த ரத்த கலரில் இருக்கிறதுனால சிகப்பாக இருக்கும், அதனால் சாப்பிட மாட்டாள் அவள். அதனால் இது வெள்ளையாக இருக்கும். அதனால் இந்த அம்மாவுக்கு பிடிச்ச மீன். சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன். சரிங்களா, அதை ஆஞ்சிட்டேன். நான் தலையை கட் பண்ணிட்டு துண்டு போட்டுக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணவும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த முள் ரொம்ப ரஃப்பு. கடவுன்னா அரிஞ்சு எடுத்துட்டேன். நான் அதை அரிஞ்சு எடுத்து குழம்பு செய்ய போகிறேன் இன்றைக்கி. இதனால் நான் அரிஞ்சு கழுவி வச்சிட்ட பிறகு எனக்கு எங்கடா எடுத்து வைக்கிறது, சரின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டேன். முட்டை போட்டேன் நான். இருந்தாலும் சரி, அந்த மீனை பார்த்தோன்னே ஒரு ஆசை, இதுக்கு மேலேயே நம்ம விட்டா வேலைக்கு ஆகுதுன்னு கடகன்னு ஒரு 5 துண்டு எடுத்து மசாலா போட்டு உடனே வறுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து சாப்பாட்டில் வச்சு சுட சுட சாப்பிட்டோம் நாங்கள். சரிங்களா, அதெல்லாம் நான் போட்டிருக்கேன் பாருங்களேன். கடகன்னு ஆஞ்சி கழுவிட்டு அந்த மீனை நான் வறுத்துருவேன். பாருங்கள், துண்டுலாம் போட்டேன். முள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கு. சரிங்களா, எல்லாத்தையும் அரிஞ்சு எடுக்கிறேன் நான். இந்த மீனோட பேர்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால நான். இது உடுப்பாத்தி மீன், ஓகேவா. இந்த மீனோட பேர் நான் சொல்லிட்டேன். ஸ்ரீபுனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை அழுத்திங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஆஞ்சி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எடுத்து வைக்கிற நேரத்தில் மூடு மாறிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வைக்கக்கூடாது. ஒரு 5 துண்டாவது வறுப்போன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 5 துண்டு இதை பாருங்கள் எடுத்து வச்சுட்டேன். இதை மட்டும் வறுத்துருவோம் அந்த சட்டியில் இருக்கிறத.